பொருள் என்ன விலையோ மீதி சில கரெக்டாக வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஏன் எண்ணி வாங்கிட்டு வரதில்ல? அவங்க கரெக்டாக கொடுப்பாங்கன்ற ஒரு தாட். மனிதர்களை நம்பணும் சார். ஒரு 100 ரூபா கொடுத்தா 40 ரூபா ஏமாத்தி போடுவாங்களா? அவங்களா கொடுத்துருவாங்க. நம்ம அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டிய கட்டிய போட்டுருவாங்க. டைம் ஆகுது கடகடன்னு கொடுத்தாங்க. டைம் ஆகுது. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. 10ஆம் கிளாஸ். ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். 100க்கு 95 வாங்குற புள்ள தான். ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல. அப்ப இங்கே ஒரு கால்குலேஷன் தோணல. அவனா அது ஏன் வண்டியில உனக்கு அப்புறம் கோவம் வரும்? பக்கத்துல தான் சார் ஐப்ரோ பண்ற பியூட்டி பார்லர். அவன் நினைச்சிருந்தா அந்த இடத்துக்கு போயிட்டு தனியா போய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இல்ல நீ வா, எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். நீங்களே உங்க வேலைகளை கூட ஏன் பார்த்துக்க முடியல? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஆக்சுவலா இந்த ஜெனரேஷன்ல இந்த ஸ்கில் ஒரு பிரச்சனை. என்னன்னா செத்த நேரம் அமைதியா இருந்தா விட்டுருவாங்க. சொல்லணும். இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு. உடனே போய் அதுலேயே ஸ்டோர் போனால் கூட எனக்கு உடனே கேட்க தெரியாது. இப்படி இருந்தீங்கன்னா நீ பொழைக்கிற ரொம்ப கஷ்டம். 1/2 கிலோ கோழிக்கறியா நைட்டுக்கு சமையலோ மதியத்துக்கு? ஏன் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா? சொல்ற நூடுல்ஸ் மாதிரியே நெளிற டைம் இல்ல சொல்லு. எதுக்கு ஆள் துணையெல்லாம் வேண்டி இருக்குன்னு? ஐயோ படுத்துட்டாரையா, படுத்துட்டாரே. நானும் கற்றுக்கணும்னு தான் நினைப்பேன். தனியாக போய் இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு அந்த சாமர்த்தியம் வரல. எனக்கு நான் வயதுக்குள்ள போயிடுறேமா, வயதுக்குள்ள திரும்ப வந்துக்கோமா. நானும் அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு அது மாதிரி வர மாட்டேங்குது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. வயது சுபாவமா இருக்காங்க சார். பயந்த சுபாவம்னா ரோட்ல வெளியே தனியா நடந்து போறது பயப்படுறாங்க சார். ரோட கிராஸ் பண்ணவா? இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. நிறைய விஷயம் இருக்கு அது மாதிரி. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் நானு. ஏய் இந்த சோஃபா 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் சோஃபா வாங்கணும், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் சோஃபா வாங்கணும். எல்லாருமே போகணும். நம்மள்ட்ட எளிமையா ஈவி ஆக்ஷன்ல வாங்கலாம் நீங்க சோஃபா. உனக்கு பயமா? வெளி உலகம் தெரிஞ்சவனே பயம் போயிடுச்சு சார். ஆனா உனக்கு நல்லா பேச சொல்லி கொடுத்துட்டாங்கடா. இவனா விளையாட்டு பிள்ளை. 6 மாசத்துல இந்த ஃபிளைட் என்ன விலைன்னு கேட்பான் பாரு. ஆம்பளை பிள்ளைன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை மாதிரி இருந்தது சார். அது பக்கத்துல எந்த பிள்ளையும் வச்சுக்கிட்டு நீ மட்டும் தான் பிள்ளைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கிடக்குறாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? வெண்ணிலா கபடி குழுல பாத்தீங்களா? ஏமா அது சினிமாமா? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? There are 2 incidents. ஏன்னா கொஞ்சம் குண்டா இருக்காங்க சார் பசங்க. ஒல்லியா இருக்கவங்க கூட செத்து இருக்காமா? உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டுற? நீங்க ஷவர்மா சாப்பிடுவீங்களா? விரும்ப அதோ நிறுத்திட்டேன் சார். சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோஃபாலே உட்காராதா? அதுவும் சொல்லியிருக்கேன் நான். ரொம்ப படபடன்னு பேசாதடா, கொஞ்சம் ஸ்லோவா பேசுப்பா. நான் ஓவரா தம் கட்டி பாடுனேனா நாக்கு தள்ளி செத்துருவேங்க. புது ஃப்ரெண்ட் தேய்ச்சிக்கின்னு வரான் சார். அப்படித்தாமா வருவான். விளையாட்டுல சகஜம் சார். சட்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். அடிபட்டாதான் இன்னொரு வாட்டி அந்த தப்பு வந்து நம்ம பண்ண மாட்டோம். இவன் தான் பயங்கரமா பேசுறானேம்மா. பாருங்க கருத்தெல்லாம். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்து. உங்களுக்கு உண்டான ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ண தெரியலங்க சார். அவங்க பண்றது அது நல்லா இருக்காதுங்க சார். புரியுது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இருக்கல யார் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா? மெரூன் சார். மெரூன் ஆஃப் ஒயிட். இவர்தானே பேனா குத்தி இருக்குது கூடுதல் அழகு. அது லுக்கா இருக்குங்க சார். நீங்க உங்க வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் பண்ணி பழகி இருக்கீங்க. அத உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படி தான் இருக்கும். போ ஜாலியா இருக்கும். ஒரு வயதுக்கு கரெக்டான காம்பினேஷன் அந்த Dress. இது 22 வயசு பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போனா நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன். ரூபாய் கொடுத்து ஒரு பால் டீ தூள் பிஸ்கெட் அது மாதிரி வாங்கி வரா. இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் வாங்கி வருவாரு. சில்லறை கரெக்டா வாங்கி வர மாட்டார் சார். ஏய் என்னடா அது பகல் கொள்ளையா இருக்கு? 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸா? சில்லறை பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லைங்கிறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். Sorry your honor. பெத்தப்பன் கொடுக்குற காசே கவுண்ட் பண்ற நீங்க கடைக்காரர் கொடுக்குற காசை கவுண்ட் பண்ணல அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கரெக்டான ஸ்டேட்ல இன்னும் வரல. ஆந்திராக்கு போறீங்களா? ஜோக் இல்ல இல்லையா? இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க சார் கடையில. வந்து தம்பி கிளம்புப்பா அப்படின்னு சொல்றாங்க. சில நானும் கடைக்கு போயிருக்கேன் தம்பி. ஆனா ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். சிந்தாம ஒத்துப்பாய்.
எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க. வீட்ல வந்து அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பேஸை நீட்டா வச்சுக்க மாட்டேங்கிறான். டேய் வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பாத்துருக்கேன்டா, ஆனா வீடே குப்பை தொட்டியை இப்பதான்டா பாக்குறேன். வீட்டுக்காரருக்கு 35 வயசு, அவரே என்ன துண்டா அதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அது மாமியார் பண்ண தப்பு. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குளு சொன்ன பாக்குறாங்க. நான் வந்து குளிச்சிட்டு வந்த உடனே நான் எனக்காக சில ஸ்கின் கேர்லாம் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் போடுறது, ஹேர் ட்ரை பண்றது, அதெல்லாம். என்னது இது? அது ஜஸ்ட் க்ரீம். கொஞ்ச நேரம் வந்து கதவை வந்து நான் சாத்தி வச்சிருப்பேன். இவங்க திறந்து விட்டு டக்குன்னு வந்துருவாங்க உள்ள. குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்துட்டு போய் பால்கனியை திறந்து அதை போடுறதுக்கு வந்து சோம்பேறித்தனமா இருக்கும் சார். அதனால நாங்க அப்படி இல்ல. என் உலகம் வேற, உன் உலகம் வேற. அதாவது விளையாட போறாங்கன்னா அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் எல்லாம் பண்றதெல்லாம் தப்பு, நான் கரெக்ட். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். ரெஃப்ரி. நான் தப்பு பண்ணல, அவ மட்டும் தான் தப்புன்றதுல வந்து அவ ஸ்ட்ராங் பாயிண்டா அவ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கோவம் வரும். புடிச்சிட்டு போங்க சார். அம்மா நான் சொல்றேன், புடிச்சிட்டு போங்க சார். ஸ்டேஷனுக்கு பண்றதா சரின்னு சொல்லுவா அப்படின்னு நம்மள ஒரு மாதிரி ஒதுக்கிட மாட்டாங்களா? சாரி கேட்டு சமாளிச்சுப்பேன். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஃபிளாட்ல வந்து எல்லா பசங்களோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அட்வைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. நீ வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க முன்னாடி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிடாத. எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பண்ணு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கொன்னு போடுவேன்.